வெல்கம் டு அவர் சேனல் டிவிகே வாய்ஸ் ஆஃப் பீப்புள். இதுதான் நம்மளுடைய சேனலுங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுடைய பேச்செல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸையும் நீங்கள் பதிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி தாங்க. இப்போது இந்த விசில் புரட்சி எவ்வளோ ஒரு பெரிய புரட்சி, எழுச்சி, மக்கள் மனசில் எழுச்சி வந்திருக்குது. இதெல்லாம் நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம், சின்ன வயசில் ஸ்கூலில் படிச்சிருப்போம். இந்த புரட்சி நடந்துச்சு, அந்த புரட்சி நடந்ததுன்னு. இப்போ ட்ரெண்டு 2K கிட்டு, ஆல்ஃபா கிட் சொல்றாங்க. இந்த நேரத்தில் ஒரு புரட்சி. நான் அதுவும் ஃபர்ஸ்ட் எல்லாருமே சிலர் ஓட்டு போட போறாங்கல்ல, அவங்க பிள்ளைங்க மனசெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பி. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தலைவர், அவங்களோட இணக்கமா மக்கள் மனசை புரிஞ்சுக்கிட்டு ஒரு தலைவர் வந்திருக்கிறாரு. அவங்களுடைய ஏஜ் குரூப்பை, அவங்களுடைய விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு குழந்தைகளை நேசிக்கிறவர், முதல்ல பெண்களுக்கு மரியாதையாக நடந்துக்கிறவர் ஒரு தலைவர் வராருன்னா அவங்கெல்லாம் ரொம்ப ஆர்வமாக போய் ஓட்டு போட்டாங்க. அந்த ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் பாருங்க. அந்த பஸ் எல்லாம் விடாமல் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திட்டா ஏதோ ஒரு விஷயம் சொல்லலாம். நம்ம கல்யாண மாப்பிள்ளையோட சீப்பை எடுத்து ஒழிச்சுட்டா கல்யாணம் நடக்காது, அது மாதிரி கதையாக இருக்குதுங்க. சிரிப்பு தான் வருது, ஆனாலும் கொஞ்சம் சிந்திக்கவும் தோணுது. ஏன்னா இவ்வளோ சீப்பாகவும் பிஹேவ் பண்ணி இவ்வளோ இறங்குவீங்களா? இதெல்லாம் நாங்கள் திரைப்படங்களில் தான் பார்த்துருக்கோம். இன்னைக்கு இந்த சூழ்நிலையில் இங்கே நடக்குது. அதுதான் பார்க்குறோன்றது ரொம்ப வருத்தமாக. ஏன்னா எத்தனை பேர் மக்கள் லாரி பிடிச்செல்லாம் ஓடி போயிட்டு அந்த ஓட்டை பதிவிடுறாங்க. ஓட்டு போடுறது ஒவ்வொரு குடிமகனுடைய என்ன சொல்றது, அவங்களுடைய ஜனநாயக கடமை. அந்த கடமையை நிறைவேற்றாம தடுக்கிறதும் அரசினுடைய குற்றம். ஆனா அந்த அரசே இந்த குற்றத்தை செய்யும் போது அப்போ யார் கேட்பா? பழைய காலத்தெல்லாம் அரசன் தப்பு பண்ணால் தெய்வமே கீழே இறங்கி கேட்கும் அப்படின்ற ஒரு கூற்று இருக்குது. இது உண்மையும் கூட அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா கண்ணகி போய் கார்சிலம்போட போயிட்டு பாண்டிய மன்னன் கிட்ட நிற்கும் போது பாண்டிய மன்னனோட யார் பேசியிருப்பா? கடவுள் தான் பேசியிருப்பார். அவனுடைய மனசாட்சி தான் அவனுடைய கடவுள். அவனையே அது என்ன பண்ணுச்சு? அவர் என்ன பண்ணிட்டாரு? உருண்டு விழுந்து அவருடைய உயிரையே விட்டார். ஸோ அவங்களுடைய மனைவியும் அதே மாதிரி இருந்தாங்க. அப்படியெல்லாம் இருந்த ஒரு என்ன சொல்ல, இதிகாசங்கள், காப்பியங்கள்லாம் நம்ம படித்து வளர்ந்தவங்க. ஆனால் நாமளும் அந்த தவறு செய்கிறோமா? நம்மளுடைய அரசாங்கம் அந்த தவறு செய்யுதா? சரி, அரசாங்கம் தவறு செய்யலப்பா, அப்போ அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த பஸ்ஸோட இது யார், அந்த டிபார்ட்மெண்ட்டில் யார் அப்படி செய்கிறா? ஏன் அந்த பஸ்ஸை விடலை? மக்கள் போய் ஓட்டு போடட்டும் அப்படின்னு அரசாங்கம் ஏங்க முன் எந்த ஆல்டர்னேட்டிவும் எந்த சோர்ஸுமே கொடுக்கல அவங்களுக்குலாம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் மக்கள் படுத்துட்டு இருந்தாங்க, போராட்டமே உட்காந்து பண்ணுறாங்க. கொடுக்கலன்னா அங்கே ஃபுல்லாக இருந்தவங்க எல்லாம் ஜென்சி. இதுவரையே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓட்டு போடுறதுக்கெல்லாம் எப்போ மக்கள்லாம் என்னங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி, பொங்கல்லாம் தான் ஊருக்கு போகும்போது பஸ்ஸுகள்லாம் எவ்வளோ இருந்தாலும் பத்தாது, அவ்வளோ ஃபுல் லோடிங்கில் போவோம். ஆனால் இந்த வாட்டி இது வரலாறு காணாத புரட்சி தான் சொல்லணும். ஏன்னா விஜய்க்காக எல்லாம் ஜென்சி பீப்புள், அதை 2K கிட்ஸும் இவங்களுமே கிட்டத்தட்ட பஸ் ஸ்டாண்டு, பஸ் டிப்போ இந்த இடத்துலையே கிட்டத்தட்ட 50,000 1 லட்சம் பேர் நிற்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பெண்கள், வயசான தாத்தா பாட்டிகள், அவங்க எல்லாமும் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. நிறைய பேரோட ஓட்டுகள் பறிக்கப்பட்டிருக்குது. திருட்டுத்தனமாக கள்ள ஓட்டுகள் போட்டிருக்கிறாங்க. இதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாருமே ஓட்டு போட முன் வந்தும் அவங்களால போட முடியலன்ற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஆமாம், திரும்ப ஃபாரின்லேருந்தெல்லாம் நிறைய பேர் நிறைய பணம் செலவு பண்ணி இல்லாதப்பட்டவங்க தான் உழைக்கணுன்றதுக்காக தான் வெளிநாட்டுக்கு போகிறாங்க. ஆனாலும் ஜனநாயக கடமையை செஞ்சே ஆகணும்னு அவங்க எல்லாம் வந்தாங்க. வந்தவங்களுடைய ஓட்டுகளும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் விரக்தியாக போகிறத பார்த்தா மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஆனாலும் இந்த தவறெல்லாம் யாரை போய் நம்ம கேள்வி கேட்கறது? அப்போ அரசு தானே நம்ம கேள்வி கேட்போம். அப்போ ஒரு அரசாங்கம் சரியா இருந்ததுன்னா எல்லாருக்கும் நல்ல ஓட்டுகள் கிடைச்சிருந்தாங்க, எங்களுடைய ஓட்டு உரிமையை நாங்கள் கரெக்டாக செலுத்தியிருப்போமே அப்படின்னு மக்கள் எல்லாருமே கேள்வி எழுப்புறாங்க. நாங்களும் அதே கேள்வி தான் எழுப்புகிறோம். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த சின்ன குழந்தைங்களெல்லாம் இன்வால்வ் பண்ணி விஜய் பேசிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க, சின்ன குழந்தைங்க தாங்க நாளைய தலைமுறை. அதுங்க குழந்தைங்களோட 5 விளையாதது 50 விளையுமான்னு ஒரு பழமொழியே இருக்குது. 5 வயசில் நல்ல விதையை தானங்க போட்டார். நீ போயிட்டு இந்த சினிமா பாரு, அந்த டூயட் பாடல் பாரு அப்படின்னு சொல்லலையே அவர். அப்பா அம்மா கிட்ட போயிட்டு விஜய் மாமா ஒருத்தர் எல்லாருமே அவரை ஏற்றுக்கிட்டாங்க. அண்ணனாவும் தம்பியாவும் மாமாவும் அக்காவாவும் அண்ணனாவும் சித்தப்பாவோ எப்படியோ அவரை ஏற்றுக்கிட்டாங்க. அது அன்பின் வெளிப்பாடு. அதே அன்பை அவர் திருப்பி அவங்களுக்கு செய்யணும்னு சொல்லி விஜய் மாமாக்காக நீங்க பரிந்து பேசுங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு. அதை எப்படி நீங்க தப்பா எடுத்துக்கிட்டு இதுல வேற ஒரு 2-3 பேர் ஆகுன்னா அந்த சோஷியல் மீடியால வந்துட்டு விஜய் குழந்தைகளையும் கெடுத்து விடுறாரு, குழந்தை அடம் பிடிக்குது. குழந்தை எல்லாத்துக்கும் தாங்க அடம் பிடிக்கும். அதே குழந்தை தான் சொல்லுது, ஓட்டுக்கு காசு கொடுத்து ஓட்டு கேட்குறீங்களே, இது ஜனநாயக குற்றம் இல்லையான்னு கேட்குது. அதுக்கு எங்க வச்சுப்பாங்களா மூஞ்ச?
அதுதான் தெரியலையே. அப்போ அவங்கவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கே வந்து அது பதிலா திரும்பும் அப்படின்றது தான் எங்களுடைய கருத்தா இருக்குது. இவ்வளோ பேசுகிறாங்க இந்த எதிர்க்கட்சி சார்ந்தவங்க, எதிர்த்தரப்பினரும், விஜய்க்கு எதிர்த்தரப்பினர்கள் இவ்வளோ பேசுகிறாங்க. நாங்கள் ஒன்று தாங்க கேள்வி கேட்குறோம். இவர் வந்து குழந்தைகளை வந்து இது மாதிரி வந்து மேனிப்புலேட் பண்ணுறாருன்னு சொல்கிறீங்க. நீங்களாம் என்னங்க பண்ணீங்க? ஓட்டு வாங்குறதுக்கு முன்னாடியே போயிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து காசை கொடுத்து பட்டுவாடா பண்ணீங்க. அப்புறம் வந்து கொலுசு கொடுத்தீங்க, அதுவும் வந்து பித்தளை கொலுசு, இரும்பு கொலுசை கொடுத்தீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே சத்தியம் வாங்குறீங்களே, இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? அப்போ வந்து மக்களை பயமுறுத்தி அவங்கள வந்து உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர வச்சு நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீங்க. இது எவ்வளோ கீழ்த்தரமான செயல். இந்த செயலை விடவா அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு? நீங்களே வந்து கூட்டி கழிச்சு பார்த்துக்குங்க, கணக்கு சரியாக வரும். கணக்கு வந்து 4ஆம் தேதி உங்களுக்கு வெளிப்படும். அப்போ தெரியுங்க அப்படின்றது மக்களுடைய கருத்தாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.